அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொகைநிலை தொடர். ஏற்கனவே நம்ம வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், பண்பு தொகை பார்த்துட்டோம், வினை தொகை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. உவமை தொகை ஒரு தொடரில் போல, போன்ற ஆகியவை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் உவமை தொகை. போல போன்ற ஒரு எடுத்துக்காட்டோட இப்போ நம்ம பார்க்கலாம். தாமரை முகம் எடுத்துக்காட்டு, அல்லது தாமரை திருவடி. தாமரை முகம் எதுவுமே மறைஞ்சு நமக்கு சும்மா மொட்டையாக இருக்குது இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. விரித்து பார்த்தோம் அப்படின்னா தாமரை போன்ற முகம். அப்போது விரிக்கும்போது போன்ற அப்படிங்கிற உறுப்பு அந்த இடத்துல நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு. தாமரை திருவடி, தாமரை போன்ற திருவடி. அப்போது அந்த அந்த உவமைப்படுத்துகிறோம். நம்ம ஒரு பாதத்துக்கும் முகத்துக்கும் தாமரையை உவமைப்படுத்துகிறோம். உவமைப்படுத்தும் போது போன்ற அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இந்த தொடரில் எந்த தொடரில்? தாமரை முகத்தில் அல்லது தாமரை திருவடியில். இது ஒரு தொடர். அப்போது இந்த தொடருக்குள்ளே போன்ற அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வந்ததுனால இந்த இடத்துல இது உவமை தொகை ஆயிற்று. அடுத்ததா உம்மை தொகை. உம்மை தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த தொடரில் அப்படிங்கிறது மறைஞ்சு வருதோ அதுக்கு பேர் தான் உம்மை தொகை. அதனோட அப்படிங்கிறது மறைஞ்சு வருது, அப்படி மறைஞ்சு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். கட்டாயம் மறைஞ்சு வரும். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எடுத்துக்காட்டு இரவு பகல். இரவு பகல் சும்மா வெளிப்படையாக பார்க்கும்போது, சும்மா யதார்த்தமாக பார்க்கும்போது எந்த உறுப்புகளும் நமக்கு மறைஞ்ச மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று தெரியுது. விரித்து பார்த்தோம்னா கட்டாயம் தெரியும். இரவும் பகலும். அப்போது விரித்து பார்க்கும்போது இரவும் பகலும் உம்முங்கிறது அந்த இடத்துல வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இரவு பகல்னு சொல்லும்போது உம்மை காணலை. அதனால தான் இது உம்மை தொகை. அப்போ அப்படிங்கிறது மறைஞ்சு வந்ததுனால இது உம்மை தொகை. அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். தாய் தந்தை, தாயும் தந்தையும். பால் பழம், பாலும் பழமும். கண் காது, கண்ணும் காதும். அப்போது இந்த கண் காது ஆகட்டும், பால் பழமாகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், தாய் தந்தை ஆகட்டும், இரவு பகல் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிற அந்த உருவு மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ உம்முங்கிற உருவு மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் தான் உம்மை தொகை. அடுத்ததாக பார்க்க போகிறது, கடைசியாக ஆறாவதாக பார்க்க போகிறது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அல்லாத மொழிகள். அல்லாத மொழிகள் அப்படிங்கிறது நிறைய வார்த்தைகள் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால். பொற்றொடி வந்தால், பொற்றொடி பொன்னால் செய்யப்பட்ட தொடி. அப்போது தொடினா வளையல். அப்போ பொன்னால் செய்யப்பட்ட வளையல். ஒரு பெண் வந்தால் அப்படிங்கிறது ஒரு பெண் வந்தால். இதுதான் இதுக்குரிய ஒரு சின்னதாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அர்த்தம். இதவே நம்ம விரித்து விலாவாரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறத விரித்து விலாவாரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா சொல்லலாம். பொன்னால் செய்யப்பட்ட வளையலை அணிந்த மங்கையொருத்தி வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொன்னால் செய்யப்பட்ட வளையலை அணிந்த பெண் வந்தால். இன்னும் விரித்தோம் அப்படின்னா, பொன்னால் செய்யப்பட்ட அழகான வளையலை அணிந்த பெண் ஒருத்தி நடந்து வந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம விரித்து சொன்னோம் அப்படின்னா, பொன்னால் செய்யப்பட்ட அழகான வளையலை கையில் அணிந்த பெண் ஒருத்தி மான் போல, மயில் போல, பூ போல மென்மையாக நடந்து வந்தாள். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு, போலங்கிற உறுப்பு மறைஞ்சு வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, தங்கத்தால் செய்யப்பட்ட அழகான அணிந்த
மயில் போல, மான் போல, பூ போல மென்மையாக நடந்து அதுக்கப்புறம் தான் வந்தாள். அப்போ பொற்றொடி வந்தாளுங்கிற அந்த சாதாரணமான வார்த்தை எப்படியெல்லாம் விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ நிறைய உருபுகளும் வார்த்தைகளும் எங்கெல்லாம் மறைஞ்சு வருதோ அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை.